மூவி போய் பாருங்க சு. வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்கா இருக்கு. எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணுவோம். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். ஷோ வந்து 11:25 நினைக்கிறேன். இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிஷத்துலலாம் ரீச் ஆக முடியுமான்னு தெரியல. ஹார்ட்லி ஒரு 7 மினிட்ஸ் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியது. நடுவில் ஒரு செக் போஸ்ட் வேற வரும். அதாவது லேட்டா போனா யூஸ்வலா டிக்கெட்ஸ் இருக்குமான்னு கேட்டா தெரியல. என்ன படம் டிக்கெட் எடுக்க போறோம்னா என்ன படம் மறந்துட்டியா? இது ஒரு படம் சாட்டர்டே சூர்யா சாட்டர்டே. படத்தை பத்தி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அச்சுக்கு ஐடியாவே இல்லை. அச்சு வந்து இருக்கிறதே லாஸ்ட் மூவி என்னன்னு மட்டும் தான் சர்ச் பண்ணேன். அப்படியே தொடர்ந்து டோல் ஈஸி பண்ணோம். நம்ம சேலம் போகும்போது ஈஸி பண்ணது. நம்ம சேலம் எங்க சேலம் போகும்போது ஈஸி பண்ணது. ஈரோடு வரைக்கும் போனோம். அது ஏன் சேலம் மட்டும் வாயில வராப்புல ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. லவ் பண்றதானே நாங்க ஏதோ ஒரு பையனை சும்மா 25 தான் ஷோவா? ஐயோ படம் ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நம்ம இன்னும் டிக்கெட் கூட வாங்கல. டிக்கெட் கொடுப்பாங்களான்னு எனக்கே தெரியாது. ஆடு போடுவாங்களே அதுல இருந்தே பார்த்தாதான் அந்த பார்த்து ஃபீலே வரும்ன்றதுனால அப்பவுமே ரொம்ப ப்ரியாரா போயிடுவேன். இன்னைக்கு தான் இருக்கலே லேட். படம் ஸ்டார்ட் ஆகி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் டிக்கெட்டே எடுக்கல. இப்போ போனால் டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்கல கண்டிப்பா. ஸ்வீட் குட் வைப். ஸோ ஸ்வீட். நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தா என்ன அர்த்தம்? நல்ல சாகணும்னு அர்த்தம். இப்போ பாருங்க போன உடனே டிக்கெட் கிடைக்கும். அதுவும் சென்டரில் இப்படி ஓடிடலாமா? உள்ளெல்லாம் போய் பார்க் பண்ணுறது அவ்வளோதான். வாங்க வச்சு ஓடிடலாம். இதுவும் பார்க்கிங் தான். ஆனால் அந்த சைடு போக சொல்லுவாங்க. விட்டுட்டு ஓடிடுவோம். இறங்கின உடனே எனக்கு தெரியாது யாருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி 11:25 ஷோ. இன்னொன்று தேட்டரில் நான் ஓடுது. கோட்டு 1, 11 ரெண்டுத்துலையுமே ஓடும். 15 எங்க இருக்கு? இல்லை இத்தனை ஸ்க்ரீன் இருக்கு. இதெல்லாம் இங்கே எக்கச்சக்கமான ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 14, 15 வரைக்கும் போயிட்டு இருக்கு. டோட்டலாக எத்தனை ஸ்க்ரீன் தெரியல. ஜிஓ8 என்னென்ன ஸ்க்ரீன்லாம் ஓடுது? என்னங்க கிழிச்சுக்கிட்டீங்க? அவ்வளோதானா? ஓ அப்போ 16 கிடையாதா? நாங்கள் ஸ்க்ரீன் 15ஆ? ரைட்டா போய் ரைட்டா. கோட் என்னென்ன ஸ்க்ரீன்லாம் ஓடுது? கிளைமேக்ஸா? நான் பார்த்ததே இல்லை. ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டா ப்ளீஸுங்க. இது வேற படமா? சீன் சூப்பரா இருக்கும் கைஸ். தியேட்டர்ல போய் பாருங்க. ஜீவிதா யார் ஃபேன்? That he is the greatest of all time. எங்க போனோம்? இந்த வழியா போனா ஸ்க்ரீன் 15 வந்துடும். நம்ம சும்மா போயிட்டு அந்த படத்தை யார் ஹீரோனாவது பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு மரியாதைக்காவது சாட்டர்டேவை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவாங்க. சீக்கிரமா போனோம். இல்லைன்னா அங்கே பாட்டு வந்துடும். யாரோட படம்டா இது? என்னடா காணும்? ஸ்க்ரீன் காலியாக இருக்கும் போது எனக்காவது பார்த்துருக்கீங்களா? வாங்க நான் உங்களுக்கு சும்மா பார்த்துட்டு வரலாம். ஜாலியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறாங்க. இதோ என்னோட வாட்சிங்க கீழே விழுந்துச்சு. அதான் பார்க்கலான்னு. அது எப்படா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஆமாம் அதான் பார்க்குறேன். இந்த ஸ்க்ரீன் தான் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் நம்பர் 11. என்ன ஸ்க்ரீன் 90? ஐயோ அதான் நான் 11 உட்காந்தேன். நான் போகிறேன். பெருக்கி முடிச்சிட்டாங்களா? ஐயோ பெருக்கி முடிச்சிட்டாங்களா கைஸ்? ஐயோ என் வாட்ச் போச்சா? அதாவது ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. கட்டி ஓனருக்கு கான்ட்ராக்ட் எங்க நீங்க நம்ம கேட்டறேன். அட பாத்துட்டீங்களா நீங்க ஜிஓ8? ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்துட்டீங்க. எவ்வளவு டிக்கெட் ட்ரை பண்ண தெரியுமா? கிடைக்கவே இல்லங்க. 2 நாள் கிடைக்கவே இல்ல. 3 நாள் நான் பக்கத்துல இறங்கிட்டேன். உள்ள உட்கார்ந்து பார்க்கலாம். இந்த நஜீரியை நான் தனியா மீட் பண்ணுவேன். பார்க்க கூடாது. நீங்க வாங்க சேஃபா போங்க. எந்த சீன் உங்க ஃபேவரட் கோட்ல? திருச்சாசினால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த சீன் இருக்குல்ல அந்த பாட்டு இன்னும் முடியல தானே? அந்த பாட்டு இன்னும் முடியல. அந்த பாட்டு வந்து ஓடி எனக்கு தெரியாமா? அந்த இந்த சாங் வரும்ல இப்படி அப்படி போ. எவ்வளோ நேரம் கழிச்சு வரும்? 4 மணி நேரம் இருக்கா? நாங்கள் எங்களோட ஸ்க்ரீன் போகிறோம். பாய். அவர் வந்து இல்லைங்க ப்ரீமியெல்லாம் போய் உட்காரக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த சீன் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப கெஞ்சிக்கிட்டனால மட்டும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். இதுக்கு பேர் தான் இப்படியே சுற்றி வர்றது. எப்படியோ 4 வாட்டி சுற்றிக்கிட்டே இருப்போம். வர வழியில் நமக்கு சைடில் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இந்த சைட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னா அவங்க டவுட் வந்து உங்கள் டிக்கெட்டை காட்டுங்கன்னு கேட்டால் தொலைஞ்சுன்னு சொல்லலாமா? இது தலையை சுற்றி போட்டலாமா? ஐயோ சும்மா சொல்லிட்டேன். மெயினாக
அந்த ஸ்டெப் அந்த பாட்டுக்காக தான் அச்சு வெயிட்டிங். அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம், இதுக்குள்ளேயாவது போய் உட்காரலாமான்னு பார்த்தா உள்ளே உட்காரத்துக்கு ஆக்சுவலாக ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல. நாங்கள் போய் உட்காந்து நான் இப்போ தான் பாப்பா நாங்கள் எஞ்சி போனேன். யார் மாணிங்கன்னா சீட்ஸ் காலியாக இருக்கான்னு போய் நின்று கொண்டாந்து பார்க்குறேன். சப்போஸ் இருந்தால் நம்ம போய் உட்கார முடியுமான்னு ட்ரை பண்ணும். கஷ்டமான டாஸ். நின்றுட்டு இருக்காரு. அவர் போனால் தான் நம்மளால போக முடியும். ஒரு சோஃபா இருக்கு, அங்கேயே உட்காந்துருக்கேன். அவர் போனோடனே நான் இந்த போடுவேன். ஆனால் அதுக்குள்ளே பாட்டு வந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. 2 inches later. பாட்டு போட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க. ஐயோ ஒருத்தர் உள்ளே போயிட்டாரு. பாட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நான் வெளில ஓடி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு உள்ளே நிற்கிறது. ஏன்னா 2-3 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ரிஸ்க் அதிகம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆனால் என்னால் போய் உட்கார முடியல. சொன்னால் தேட்டரே ஃபுல்லாக இருக்கு. இந்த சீன் சூப்பராக இருக்கும். இவன் பிஜிஎம் வேற மாதிரி உள்ளே போய் உட்கார ட்ரை பண்ணுவேன். நான் போய் ஐயோ இவர் என்னடா நம்மளே இதுக்குள்ள பூந்துலாமா? அது என்னன்னே தெரியலடா. அவர் வர சொல்றாரு என்ன பார்த்து, நீ வாங்க இதுக்குள்ள போயிடலாம். ஐயோ இதுல ஒண்ணுமே இல்லையடா, இதுக்குள்ள ஏதாவது வழி இருக்குன்னு பார்த்தேன். எல்லாமே க்ளோஸா பயந்துட்ட லூசு. கண்ணாடிக்கா வைப்புற அப்படியா? தந்தன தந்தன தந்த இதே போடதான் ஓடுது வேற மாதிரி. ஓகே அப்போ இதுக்குள்ளே பூந்தலாம். ஆனால் எனக்கு ஒரு ஐயோ அங்கேருந்து அவங்க பார்த்தானா சொல்லி ஓடிக்கும். ஓகே உள்ள நம்ம தானே பார்க்குறாரு. ஓ அவர்கிட்டையும் டிக்கெட் இல்லை போல கைஸ். நம்ம வந்து வந்து ஆனால் டிக்கெட் இல்லையா? இங்கே தானா பயப்படுறாங்க. அப்போனா நம்ம ஸ்க்ரீனை மாற்றிக்கலாமாண்ணா? எங்ககிட்ட ஒரு 2 டிக்கெட் சூர்யாஸில் இருக்கு. படத்தில் மொத்தம் எத்தனை யூடியூபர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரியுமா கைஸ்? எனக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என் விஜயோட பையன் இருக்காங்களே அவங்களே யூடியூபர் தான். நாட் 7 வாங்க உள்ள போடலாம். இதான் ரைட்டான டைப். தடுக்குது. முன்னாடிலாம் சீட்டே இல்லை, முன்னாடி மட்டும் உட்காந்துட்டாங்க. 5-star general, we can no comparable. ப்ரோ இன்டர்வியூ முடிச்சா? காந்தி சான்ஸே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் It was வந்து an amazing உட்கார்ந்து trip. இருக்கீங்க. ஜீவனு நல்லா என்ஜாய் இதான் பண்ணாங்கல்ல? முடிச்சா? நாங்கலாம் ஒண்ணு மட்டும் பொறுக்கட்டும். அட பாவி, அடுத்து 3வது ஹனிமூன் பிளான் பண்ணிடுவோம். பொண்ணுலாம் இல்ல. பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசுக்கு தோணுது. ஏன் ஒண்ணுதான். ஜீவன் சத்தியம் போடுங்க. உனக்கு எந்த பாப்பாட வேணும்? நண்பாவா நண்பியா? அப்பனுக்கு புள்ள தப்பாம எனக்கு ஒரு டவுட். நீங்க மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க? 10 பேர்ல ஒரு தலைஃபான் கொடுமா? இல்ல சொல்லுங்க. தலைஃபான் யாருக்கு இல்லையா? இவங்க தலைஃபானா? தலைஃபான் தளபதி படத்துக்கு வரீங்க? ஒரு சீன் உங்களுக்காக தரமான என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா இது ஆக்சன். தளபதி ஐ லவ் யூ. คุณหมวยช่วยเช็คให้หน่อยครับว่ามันเกิดอะไรขึ้น நான் சச்சு வந்தோடனே வந்துட்டு இருக்கீங்க. வெளில போயிட்டு இன்டர்வெலுக்கு போயிட்டு வரலாம்னு பார்த்தோம். அதுக்குள்ளே அவங்க அண்ணா நிற்கிறாங்க. டிக்கெட் கேட்டாங்கன்னா பயமா இருக்கு. அதுதான் திருப்பி உள்ள வாஷ்ரூம் கூட போக முடியும். பாருங்க அண்ணா நிற்கிறாங்க. தெரியலடா போயிட்டாரா? திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? தளபதி அழுவுறதுனால என்னால நடக்க முடியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த பக்கம் போனா மாட்டிப்போம். இந்த பக்கமே போய் பார்க்குறேன். ஐயோ கீழே போகுது. என்னது இது? அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதானா? வாஷ்ரூம் போகணும். வாஷ்ரூம்க்கு அவளை தாண்டி தான் போகணும். எப்படி வாஷ்ரூம் போகிறோம், உள்ளே வரோம், திருப்பியும் படத்தை பார்க்குறோம். இப்படியே வெயிட் பண்ணணும். டன் 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 டன். ஐயோ இங்கே எல்லாம் வாசல்லையும் உட்காந்துருக்காங்கடா. என்னடா இப்படி பண்ணுறாங்க? தாண்டி தாண்டா வாஷ்ரூம்க்கே போகணும். அர்ஜென்ட்டாக அதே வெளில வந்தேன். போக முடியாது போலே. திருட்டு தானே என்ன பண்ணிட்டு இருக்குது. என்ன பண்ணுது? யாரோ வராங்களா? கேஷுவலாக நிற்கும். சரி ஐயோ எக்கச்சக்கமாக டிக்கெட்ஸ் இருக்குது. பேசாமல் இதான் எங்கள் டிக்கெட்னு சொல்லிடுவோமா? என்ன ஒரு எட்டிட்டு பார்க்குறாரா நம்மளே? அங்கே பாரு 2 டிக்கெட் இருக்கும் கைஸ். மேலே வந்து பிடிச்சி நம்மகிட்ட கொடுத்துட்டு கீழே இவங்க வச்சுப்பாங்க. கீழே டிக்கெட் தான் இது. இதை கொடுத்தா நான் மாட்டிப்பேன். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி பாக்கெட் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது ஷோ போட முடியுமான்னு பார்க்கலாம். சரி வாங்க உள்ளே போயிட்டு நெஞ்சு உட்காந்துக்கலாம். அந்த இந்த பக்கமாக தான் உள்ளே போனார். என்ன பண்ணுறது இப்போ? சீன் சூப்பராக மிஸ்டர் இளவரசு வாங்கிக்கிறீங்க. நீ வந்து
பயப்படாத என் செல்லம். டிக்கெட் வேணாம் வேணாமா? 1.5 வயசு குழந்தைய கூட்டிட்டு படத்துக்கு வந்தீங்கன்னா இதான் நிலைமை. 1 2 அப்படியே அபோட்டன் பண்ணி பாரு. இந்த 3 நைட் அன்டைம்ல கரண்ட் போயிடுச்சுன்னா கொசடிப்பாங்க தெரியுமா? பெரியவங்களாம் அந்த மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம பாவமா இருக்கு. A few moments later. கைஸ் இன்டர்வல் வரல, அதுக்குள்ளே சும்மா வேற என்ன ஸ்க்ரீன்ல ஓடுதுன்னு பார்க்கலாம். யாரோ வந்துடுறாரு. சோலி முடிச்சு. செக்யூரிட்டிடா, செக்யூரிட்டி இங்க வைங்க. அவ்வளோதான் மாட்டணும். ஸ்க்ரீன் நம்பர் 15 அங்க இருக்கு. இங்க இருக்கு. அங்கே போயிட்டாங்க. கையில் சும்மா கிருந்துச்சுன்னு எடுத்து வச்சேன். நல்லா இருக்கு. எல்லாம் வேண்டாம். ஸ்கிரீன்ல போடுங்க. கடிச்சிச்சு எங்க அக்கா எடுத்து வச்சிருந்தாங்க. ஆமா அந்த அங்கிள் போயிட்டாரா? எங்க போனாரு? போயிட்டாரா இல்லையா? இதோ இருக்காரா? அதோ அந்த சைடு 10க்கு போயிட்டாரா? கிரேஸ் ஸ்க்ரீன் நம்பர் 10க்கு போயிட்டாரு. வாங்க உள்ள ஓடிடலாம். தலைவர் படத்துக்கே போயிடலாம். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. இப்படி தான் சுற்றி அப்படி வந்துட்டு போறா. சீக்கிரம் வா. எப்படியோ உள்ள பூந்து வந்துட்டாங்க. செக் பண்ணி பார்த்து நாங்கள் போய் உட்காந்துருவோம். பேக்ல இருந்து 3வது மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் கண்ணால பாக்குறதே பார்த்து முடிச்சாச்சு. வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த அங்கிள் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து திரும்பி இந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே போந்துடும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன்னா அந்த சைடில் போனோம். அந்த பக்கம் தான் அவர் சுற்றிட்டு இருந்தார். அதனால வந்து நாங்கள் அப்படியே ஓடி இந்த பக்கம் வந்தோம். வாஷை மட்டும் போயிட்டு திரும்பி ஸ்க்ரீனுக்குள்ளேயே வந்து வந்துடலாம். யாருக்குள்ளேயும் மாட்டாமல். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே கிளைமேக்ஸ் சீனை பார்க்கும்போதே அச்சு வந்து செம்ம எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை கிளைமேக்ஸே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு சீனையும் என்னடா என்ன விட அதுதான் அல்டிமேட். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் உட்காரது தான் ரொம்ப டாஸ்க்காக இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களும் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம். ஆனால் அது ரொம்ப கிட்ட இருந்து தளபதி எப்படி நம்ம எப்பவுமே பின்னாடிலேருந்து தானே பார்க்கணும். அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளில வந்து அங்கிள் கிட்ட மாட்டி அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து கொஞ்ச நேரம் லெக்சர்லாம் எடுத்தார். ஸ்க்ரீனுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் டிம்கி குதிட்டு சுற்றிட்டு அதே ஸ்க்ரீனுக்குள்ளேயே வந்து ஹாஃப் மூவி பார்த்துட்டு போயிட்டு மிச்சத்தை பார்க்குறோம். தளபதி ஸ்க்ரீனில் எல்லாரும் செம்மையாக இருக்கலாம். ஃபோட்டோ தானே எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நான் உள்ள போயிருந்தேன். தளபதி நானாச்சேன். அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தளபதியை ரொம்ப பிடிக்கும். சார் நான் எடுத்து வச்சுறேன். ஸ்க்ரீனுக்குள்ள வந்து மறுபடியும் பண்ணிட்டோம். ஆனால் மறுபடியும் மாட்டியிருக்கோம். ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கு பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்க பண்ணுறாங்க தளபதி கூட பாக்குறதே ஜூஸ் மட்டும் இருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சும்மா நம்ம பேசுறோம்ல அதை வந்து அவன் எடுப்பான். அங்கே கைஸ் ஓடிடலாம். இந்த அண்ணா கிட்ட மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறீங்க? டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொன்னார். எப்படா காட்டுறது இல்லாத டிக்கெட்டை? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் கீழே செக்யூரிட்டிஸாக இருக்காங்க. நான் வந்து இங்கேருந்து அப்படியே வெளில போய்ட்டு திருப்பி கொண்டாந்து கழித்து வர ட்ரை பண்ணுறேன். பட் முடியுமான்னு தெரியல கைஸ். ஆனால் நான் வந்து சீரியஸாக செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா இவ்வளோ தூரம் தளபதி படத்தை வந்து உட்காந்து பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவரை மறுபடியும் பாரு வாங்க போயிடலாங்களா? ஃபஸ்ட்டு இன்னும் தான் மாட்டணும். அது எங்கே போனாலும் விட மாட்டாரே. என்னாச்சுண்ணா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. படத்து டிக்கெட் எடுத்துட்டு கோட் மூவி போய் பார்க்கணும்னா அது கழுத்து வலிக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் போய் உட்காந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்தோம். கழுத்து வலிக்காது. அங்கேருந்து வேறு ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். எனக்கு மழைக்காலம் சம்மந்தமே இல்லை. அப்படியா? அப்போ நீங்கள் இங்கே ஸ்டாஃபே கிடையாதா? அப்புறம் ஏன்னா வெறப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டு பயந்துட்டேண்ணா. நீங்கள் புடுறா பாட்டி படத்தை பார்க்காம வெளிலே வரக்கூடாது. வாய் The game is over, but only when I say it's over. லாஸ்ட்